ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பார்க்க போகிறதுனா கைனமெட்டிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, மோஷன்ஸை பற்றி படிக்கிறது வித்தவுட்டு ஃபோர்ஸ் இல்லாமல் வந்துட்டு. சரிங்களா? அதாவது ஆக்சலரேஷன், அதுக்கப்புறம் டீஆக்சலரேஷன், அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்க்குறது, வெலாசிட்டி. ஸோ அதெல்லாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது என்னென்னா, இன்ட்ரொடக்ஷனில் பெருசாக ஒன்றும் இல்லை, அது என்னென்ன ஃபோர்ஸ் எப்படிலாம் ஆக்ட் ஆகும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை விட்டுருங்க. ஓகேங்களா? கான்செப்ட் ஆஃப் ரெஸ்ட் ஆஃப் மோஷன். இப்போ ரெஸ்ட் ஆஃப் மோஷன்னா ஒரு பொருள் வந்துட்டு ஒரு இடத்துல நிற்கிது. சரிங்களா? அதை பற்றி படிக்கிறது, எப்படி வந்துட்டு அது ஒரு இடத்துல நிற்கிது, அதுக்கப்புறம் எப்படி நவுறுது. அதாவது இப்போ ஒரு கோலி குண்டு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு கோலி குண்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற இடத்துல வந்துட்டு நிற்கும், அது வந்து ரெஸ்ட்டு. சரிங்களா? அது இன்க்ளைன்டாக இருக்கிற இடத்துல வந்துட்டு இப்படி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அது கீழே தான் போகும். ஏன்னா அந்த இடத்துல எந்த ஃபோர்ஸும் இல்லை, ஆனால் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு மோஷன் இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு ரெஸ்ட் ஆஃப் மோஷன் அண்டு ரெஸ்ட் அண்ட் மோஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் வந்துட்டு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதில் XYZ அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு. சரிங்களா? வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ரைட் ஹேண்ட் கோஆர்டினேஷன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நார்மலானது தான். சரிங்களா? இதில் நீங்கள் பெருசாக இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத பற்றி அடுத்து பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல டைப்ஸ் ஆஃப் மோஷன் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் மோஷன்னா லீனியர் மோஷன். டைப்ஸ் ஆஃப் மோஷனில் வந்துட்டு ரெண்டு வகை இருக்குது. ஒன்று லீனியர் மோஷன், இன்னும் சர்க்குலர் மோஷன். சரிங்களா? இது ரெண்டு தான் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன், ரொட்டேஷனல் மோஷன் இருக்குது, வைப்ரேட்டரி மோஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா லீனியர் மோஷன். லீனியர் மோஷன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது தெரியுமா, ஸ்ட்ரெயிட்டான பாத். அதாவது ஸ்ட்ரெயிட்டான ஒரு வழி இருக்குன்னா அதில் நடந்து, இப்போ ஒரு பையன் வந்துட்டு நேரான வழியில் நடந்து போகிறான் அப்படின்னா அது வந்துட்டு லீனியர் மோஷன். அதே சர்க்குலர் மோஷன்னா இப்போ வந்துட்டு ஒரு நம்ம உலகம் வந்துட்டு சுற்றி வர்றது. சரிங்களா? எர்த்து வந்துட்டு இந்த பூமியை சுற்றி வர்றது வந்துட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அது வந்து சர்க்குலர் மோஷன். அதேமாதிரி நம்ம சுற்றி இப்படி விட்றோம் அப்படின்னா ஒரே இடத்துல ஆக்சஸ் நிற்கிது. அதாவது இப்போ நம்ம வந்து நேராக நின்றுட்டுருக்கோம், நம்ம கையில் வந்துட்டு ஒரு பால் இருக்குது அப்படின்னா அந்த பாலை கட்டிக்கிட்டு சுற்றணும் அப்படின்னா அது வந்து சர்க்குலர் மோஷன் சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு ரொட்டேஷனல் மோஷன்னா ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ஒரு இடத்துல நின்றுட்டு நம்ம கிருன்னு சுற்றிக்கிட்டு இருக்கோம்னா அது வந்துட்டு ரொட்டேஷனல் மோஷன். ஸோ அது சேர்ந்து தான். வைப்ரேட்டரி மோஷன்னா அது வந்துட்டு அதனால் சவுண்டு, சம் அலைகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ தண்ணி வந்துட்டு ஒரு விதமான அலை தான், அடித்த சவுண்டு வரப்போ. ஸோ அந்த மாதிரி. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு மோஷன் இன் ஒன் டைமென்ஷன், 2 டைமென்ஷன், 3 டைமென்ஷன். டைமென்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு வழி. டைமென்ஷன்னா வந்துட்டு இப்போ நான் 1லேருந்து 2க்கு போகிறேன், 2லேருந்து 3க்கு போகிறேன், 3லேருந்து 4க்கு போகிறேன். இதுதான் டைமென்ஷன். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டுனா நம்ம கிலோமீட்டர்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். அது ஒன் டைமென்ஷனல். நான் இங்கேருந்து, அதாவது நான் இங்கேருந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா அது ஒன் டைமென்ஷன். சரிங்களா? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. அதே அந்த எங்கள் அத்தை வீட்டிலேருந்து பெரியம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா அது 2 டைமென்ஷன். அதுலேருந்து சித்தி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா 3 டைமென்ஷன். ஸோ இதுதான் வந்துட்டு 1 2 3 டைமென்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கான்செப்ட் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரிக்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒரு இடத்துலேருந்து எப்படி சொல்கிறது, XYZ பிளைன்ஸ் சொல்லுவோம், வெக்டார்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டாரில் வந்துட்டு ஈக்குவல் வெக்டார், அதாவது 2 பேர் ஓடிட்டு இருக்காங்கன்னா ஒரே ஸ்பீடாக போனாங்கன்னா அது ஈக்குவல் வெக்டார். சரிங்களா? அதுவே வந்துட்டு ஆன்டி பேரலல்னா 2 பேர் வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன் வராங்க. இப்போ ட்ரெயின் போதில்ல, அது வந்துட்டு ஆன்டி பேரலல்னு சொல்லுவாங்க. அதே 2 ட்ரெயின் பேரலாக போச்சுன்னா பேரல் வெக்டார்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்துட்டு யூனிட் வெக்டார்னால் ஒன்றுமே இல்லைங்க, நார்மலாக வந்துட்டு ஆப்போசிட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆர்த்தோகனல்லாம் வந்துட்டு ட்ரிப்பிளாக சொல்லுவாங்க. சரிங்களா? அடிஷன்ஸ் ஆஃப் வெக்டார் இது வந்துட்டு பெருசாக அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க, பட் நீங்கள் ஃபார்முலாஸ் படிச்சிருக்கீங்க, அது ரொம்ப யூஸ் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார், அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. மற்ற எல்லாமே நார்மல் தான் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ இவ்வளோ தாங்க இருக்குது இதை பொறுத்த வரைக்கும். ஸ்கேலார் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்டு பண்ணுறது அதெல்லாம் நார்மலாகவே வந்துட்டு உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, இருந்தாலும் நான் ஒரு சொல்கிறேன். ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார்னு சொல்கிறத விட இந்த ஸ்கேலாருக்கும் ப்ராடக்ட்டுக்கும் இது வெக்டாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது இன்ட்டு பண்ணி ப்ளஸ் பண்ணாங்கன்னா அது ஸ்கேலார் வெக்டார்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? அது டிஃபர் ஆகும் ஒரு இதுக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு மெயினான ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குங்க. இதில் கான்செப்ட் என்னென்னா, இங்கே இருக்குல்ல, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டிஆர் காஸ்டீட்டா. ஒர்க்கு இப்போது ஜென்ரலாக வந்துட்டு ஒர்க் எப்படி நடக்குது, ஒர்க் பண்ணணுன்னா நம்மளுக்கு என்ன வேணும், ஒரு ஃபோர்ஸ் வேணும். இப்போ நான் ஒரு கார் இருக்குது, அந்த காரை தள்ளணுன்னா வந்துட்டு ஃபோர்ஸ் வேணும். சரிங்களா? அது டிஆருங்கிறது ஒன்றும் இல்லைங்க, டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் வந்துட்டு ட்ராவல் ஆகிருக்கு அப்படிங்கிறதுங்க. காஸ்டீட்டாங்கிறது ஆங்கிளுக்குங்க. சரிங்களா? ஸ்ட்ரெயிட் டிகிரியில் வந்துட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு ஒர்க் நடந்துருக்குன்னா, இப்போ நான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு காரை தள்ளியிருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஃபோர்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம தள்ளுறது வந்துட்டு ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். டிஆருங்கிறது டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு 1 to 2 அப்படிங்கிறது டிஆர். காஸ்டீட்டாங்கிறது அதோட நம்ம என்ன மாதிரியான ஆங்கிளில் வந்து தள்ளியிருக்கோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஓகே, வெக்டார் ப்ராடக்ட்டுங்கிறது இதோட ஃபார்முலா வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ரொம்பவே. சரிங்களா? இதை நான் அப்கமிங் இதில் வந்துட்டு நான் சொல்கிறேன்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா காம்போனன்ட்ஸ், பொசிஷன் வெக்டார். ஸோ பொசிஷன் வெக்டார்லாம் பெருசாக நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க. டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது வந்துட்டு ஜென்ரல் காமன் கொஷின். ஸோ இது ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஏ டு பி, அதாவது ஒரு இடத்துலேருந்து நான் நேராக போனேன் அப்படின்னா வந்துட்டு அது டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அது வந்துட்டு சீக்கிரமான பாதை, அதாவது குறுக்கொல்லின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா, அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இவ்வளோ தாங்க. சரிங்களா. ஸோ டிஃப்ரென்ஷியல் கால்குலேஷன் இது பெருசாக கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலை பண்ண அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன இருக்குது, மொமெண்டம். ஓகே, இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் டன் ஃபார்முலாச்சும் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க ஒரு வாட்டி, நான் சொல்லித்தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொமெண்டம்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஒரு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இப்போ எப்படி சொல்கிறது, டிஃபனேஷன் வந்துட்டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸுங்கிறது ஒரு வெயிட்டுங்க. அதாவது சடனாக டப்புன்னு ஒரு பிக்கப் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளோ வெயிட் இருக்குது, அதுக்கு எவ்வளோ தள்ளுறதுக்கு தேவைப்படுது. இப்போ ஒரு கார் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு கார் இருக்குது அப்படின்னா அந்த காருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெயிட் ஒன்று இருக்கும். அந்த வெயிட்டை தள்ளுறதுக்கு ஒரு வெலாசிட்டி தேவைப்படும். வெலாசிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளால் வந்துட்டு எவ்வளோ ஃபோர்ஸ் போட முடியுமோ அது வெலாசிட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ மொமெண்டம் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, இவ்வளோதான். சரிங்களா. ஸோ அப்கமிங் இதெல்லாம் நான் ஒரு தான் சொல்கிறேன். சரிங்களா. ஆவரேஜு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகம் 2 மார்க்கில். ஆக்சலரேஷன் மோஷன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பொருள் இருக்குது அதை வந்து நம்ம தள்ளிகிட்டே இருந்தோம்னா அந்த டைமில் போகிறது வந்துட்டு ஆக்சலேஷன் மோஷன்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓகே, இதில் வந்து டெரிவேஷன் வந்துட்டு இது ரொம்பவே வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நான் சொல்லித்தரேன் ஃப்யூச்சரில். ஓகேங்களா. ஸோ டோன்ட் வரி. ஓகே, ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அண்டர் கிராவிட்டி. ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அண்டர் கிராவிட்டிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃப்ரீ ஃபால் பாடின்னு சொல்லுவோம். சரிங்களா. இப்போ ஒரு பால் இருக்குது, நான் பால் வந்துட்டு மேலேருந்து போட்டேன் அப்படின்னா அது டம்முன்னு கீழே தான் போய் விழுவும். சரிங்களா. அது விழுகிறது வந்துட்டு ஃப்ரீ ஃபால் பாடி, ஏன்னா கிராவிட்டி இருக்கனால அது புல் பண்ணும், அது எந்த ஹைட்டில் இருந்தாலும் மேலேருந்து போடுறப்ப. இதுதான் பாடிக்குமே ஹைட்டு. அதுக்கப்புறம் ரெண்டாவது கேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் டி. இதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கோம் டி, இது அப்படி தான் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேஸ் 2, அதாவது வெர்டிகலாக த்ரோ பண்ணுறப்ப, அதாவது இப்போ கேட்ச் பிடிச்சிட்டு நம்ம தூக்கி போடுறப்ப அது எப்படி ஆக்ட் ஆகுது, ஸோ அதை சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இதை நான் உங்களுக்கு வேறு சொல்லித்தரேன். ப்ரொஜெக்டைல் மோஷன் எப்படி வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து கீழே விழுது. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்மளுக்கு ரிவர்னு வச்சுருவேன், ரிவரில் டேம். சரிங்களா. ஒரு டேம்லேருந்து எப்படி கீழே விழுவுது, அதை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா. ஸோ அதை நான் எடுக்கிறேன் ஒரு இதில், இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு இது இப்போ நம்ம போட்டாலும், ஸோ ஃப்யூச்சரில் அப்கமிங் வரதெல்லாம் வந்து நான் போடுறேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸ்னால் என்ன, அது டெரிவேஷன் எப்படிலாம் ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இது பண்ணலாம். டிகிரிக்கும் ரேடியனுக்கும் ஒன்றும் இல்லைங்க, அது 5/2 சின்ன ஃபார்மாஸ் தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு இடத்துலேருந்து தூக்கி போட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ தூரம் ஆங்கிள் போயிருக்கு, அது எவ்வளோ தூரம் பாதிக்கு, இதுதாங்க ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். சரிங்களா. சர்க்குலர் மோஷன்னா ஒரு இடத்துல சுற்றிட்டு இருக்குது. சென்ட்ரிபிள் மோஷன்னா சென்ட்ரல்லேருந்து சுற்றிட்டு, சென்டரில் வந்துட்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறது இதெல்லாம் சரிங்களா. யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம், ஸோ இதெல்லாம் நார்மல் தான். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு நான் சொல்கிறேன். சரிங்களா. தேங்க்யூ.